everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி எடுக்க போறோம். எல்லாரும் கிளம்பிட்டோம். வீட்ல முன்னாடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நேத்தோட vlogல பாத்திருப்பீங்க என்னென்ன பைக் பார்த்தோம் அப்படினு. 4 ஷோரூம் போனாங்க. லிட்டரலி எல்லா பைக்கையுமே வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி 4 பைக்குக்கு வந்து 4 ஷோரூம் போனோம். ஹோண்டா, யமஹா, ஹீரோ, டிவிஎஸ் னு எல்லா ஷோரூமுக்கு போனோம். அத பத்தி டீடைல்டா ஒரு vlog போட்டுருக்கேன். என்னென்ன வண்டி எவ்வளவு பிரைஸ்ல வந்து நான் பார்த்தேன் அப்படினு. அந்த vlog நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இல்ல மேல ஐ சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்க வந்து லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறோம்னா போயிட்டு நம்ம வாங்க போறோம். ரெண்டு வண்டி நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இன்னும் முடிவு பண்ணலங்க. யமஹா ஃபசினோ இல்ல அப்படினா டியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஹோண்டால ரெண்டுமே பிரைஸ்ல வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ் தான் இருக்கு. ஸோ எப்படி வந்து சூஸ் பண்ண போறேன்னு தெரியல. இப்போ போயிட்டு ரெண்டு ஷோரூமே ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஸோ போயிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். வீட்டில் இருக்கவங்களையும் அம்மா அண்ணி எல்லாரும் பார்த்துட்டு எது ஓகேன்னு சொல்றாங்களோ அதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிரி சே சீஸ். Hi Sidiksa. Hi Sidiksa. Hi mummy. Aryan hi சொல்லு. ஆரியன் ஹாய் சொல்லு. வண்டி ஓட்டலாம். இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம் நம்ம. ஆரியன் ரொம்ப பிஸியா இருக்கான். சம்யுக்தா எந்த வண்டி எடுத்துட்டு போலாம்? இதுதான் நேற்று நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். வண்டி நல்லா இருக்கா? ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி வாங்கட்டா? மேட் ஃபினிஷ் வந்து இதில் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ளூ வாங்கலான்னு பார்த்தேன். ஆரியனும் சம்யுக்தாவும் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோண்டா ஷோரூம் தான் வந்தோம். யமஹாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து யமஹா தான் வாங்குகிறோம், ஃபசினோ தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நானும் என் மைண்டை வந்து மேடப் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஓகே அதுவே நல்லாயிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து எது பிடிச்சிருக்கோ வாங்குன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே, ஆப்போசிட்டில் தான் வந்து ஹோண்டா ஷோரூம் இருக்குது. நம்ம வந்து செகண்ட் சாய்ஸாக வச்சுருந்த பைக் இது தான். ஸோ வீட்டில் வந்து அன்னிக்கும் அம்மாவுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தேங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த பைக் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு டியோவா இல்லை வந்துட்டு ஃபெசினோவா அப்படின்னு வந்து இன்னும் சூஸ் பண்ணலை. இந்த மொமெண்ட் வரைக்குமே இன்னுமே சூஸ் பண்ணலை. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபெசினோ தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்டைலாக இருக்குது. டியோவும் நல்லாயிருக்கு. பட் வந்து இது யூனிசெக்ஸ் மாடல். அது வந்து பக்காவாக கேர்ள்ஸ்க்காக பண்ண மாதிரி ஒரு மாடலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஹோண்டாவில் டியோ தான் வாங்க போகிறோம். நம்ம முன்னாடி நிற்கிது பார்த்திங்களா ரெட் பியூட்டி. ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி இருக்குது. இது வந்து லைட்டாக மேட் ஃபினிஷு, அதனால் வந்துட்டு நல்ல பிரைட் ரெட்டாக தெரியாது. ஸோ இந்த பைக் தான் நம்ம வாங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அக்சசரிஸ்லாம் இன்னும் எதுவும் போடலை. நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா என்னை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. நான் வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் தான் பண்ணுவேன். நான் கிக் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். யூஸ்வலாகவே பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் வந்து இந்த வண்டியை வந்து நான் ஒரு டைம் தான் கிக் பண்ணேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேபி புது வண்டின்றனால ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் எடுத்தோன்னே வந்து ஸ்டார்ட் ஆகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என் செல்லக்குட்டியை. அப்படியே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். இது வாங்கலாமா அது வாங்கலாமா, ஃபசினோவா டியோவா அப்படின்னு. ஒரு வழியாக நம்ம டியோ வாங்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் கிக் பண்ணதுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. இதுதான்டா நமக்கான ஒரு பைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வந்து இந்த பைக்கு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி தான் ஞாபகம் வருது. அந்த முன்னாடி அந்த டூம் லைட் பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அக்சசரிஸ் போட்டு கொடுத்தாங்க. அண்ணா வந்து மாலை வாங்கிட்டு வந்தாங்க. மாலையை போட்டுட்டு சாமிக்கு அதாவது கோயிலுக்கு போகலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு தான் போனோம். இது பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் அக்சசரிஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறைய அக்சசரிஸ் போடலாம். முன்னாடி இந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அண்ணா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளைனாக இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த கம்பியெல்லாம் தான் சேஃப் இல்லை, நமக்கு இதுவே சேஃபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் போடலை. இப்போ வண்டியை வாங்கியாச்சு, கிளம்பலாம் வாங்க. அண்ணா வந்து டயருக்கு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் வண்டியை ஆட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே வச்சுட்டு இருந்தாங்க. ஆட்டாமல் நின்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆட்டோவில் பர்பஸ்ஃபுல்லாக, ஆனால் அது ஏன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா வண்டிக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்தியூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில்.
இங்கே வந்துட்டு தேர் அதுக்கப்புறம் வந்து தீமிதி திருவிழாலாம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். புது வாகனம்லாம் வாங்குறவங்க, அதாவது எனி வெஹிக்கிள் வாங்குறவங்க இங்கே வந்து பூஜை போடுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து பூஜை போட்டுட்டு நாங்கள் சிம்பிளாக ஒரு பூஜை தான், பெருசாக எதுவும் பண்ணலை. சிம்பிளாக, ஏன்னா லாக்டவுனில் இருக்கோம் இல்லையா, ஸோ உள்ளே அதிகமாக போகலை, வெளியிலே நின்று சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். குட்டீஸ் எல்லாம் 3 செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. வீட்டுக்கு போய் தான் லஞ்சு பண்ணணும், ஹோட்டலில் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிள்ளையார் அங்கே மரத்துக்கடியில் இருக்கார், அரசு மரத்துக்கடியில். அவரையும் கும்பிட்டு தான் நாங்கள் வந்தோம். அவ்வளோதான், நாங்கள்லாம் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன லஞ்ச் பண்ணுறேன்னு காமிக்கிறவாங்க. வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 4, வெங்காயம் வந்து 3, ஒன்று வந்து ரைத்தாவுக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மல்லி, அதுக்கப்புறம் புதினா எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எதுக்கு இப்போ பிரியாணின்னா, இது வீக் டே தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி வந்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் வீக் டேஸ்லாம் நான்வெஜ் செய்ய மாட்டோம், ஒன்லி சண்டே, அதுவும் ரொம்ப ரேராக தான் செய்வோம். இன்றைக்கி வந்து புரட்டாசி ஆரம்பிக்க போகுது சீக்கிரமாக. அதனால வந்துட்டு மாமா வந்து நாட்டுக்கோழி வீட்டில் அடித்தார் இருந்த கோழியை, அதில் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், பாருங்கள், இதுவே நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். தம் தான் போட போகிறேன் நம்மளோட புது கடாயில். இதில் நான் நிறைய டைம் செஞ்சுட்டேன், பட் நம்ம வீடியோவுக்கு நான் இன்றைக்கி தான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இந்த சிக்கன் ப்ராத்தையும் எடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது ஊற்றிக்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பிரியாணி பூ, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா 2 பட்டை. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதாவது நம்ம புதினா அதுக்கப்புறம் மல்லிலாம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிக்காது, எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் அண்ணாலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அண்ணாக்கா தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறது. அவ்வளோதான், கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வேக விட போகிறேன் தக்காளியை. அவ்வளோதான், தக்காளி வெந்திருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அடியில். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா. இது பார்த்திங்கன்னா கறி மசாலா, என்னோடய மாமியார் அரைச்சது, அரைச்சி கொடுத்து விட்டாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள். அவ்வளோதான், இதுவும் வீட்டில் அரைச்சது, அதனால் லைட் கலராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் பச்சை மிளகாய் வந்து 4 போட்டு அரைச்சேன். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிக்கனை வந்து அப்படியே போடுறீங்க, பிராய்லர் கோழி அப்படின்னா நீங்கள் இப்போயே வந்து சிக்கனை போட்டு இந்த மசாலாவோட வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து கோழியை வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் இல்லையா, அதனால மசாலாவை இப்படி போட்டேன். இப்போ வந்து கோழியை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழின்றங்காட்டி நான் வந்து வேகிறக்கு லேட் ஆகும்னு அந்த மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்த கறியை சேர்த்துக்கலாம். நான் வந்து கறியை மட்டும் சேர்த்துருக்கேன், தண்ணி வந்து அந்த சிக்கன் ப்ராத்தையும் வந்து மெஷர் பண்ணி நம்ம ரைஸ் போடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை சிக்கனை, ஜஸ்ட் வந்து கிளறி மட்டும் விடலாம். கிளறி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரிசியை நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரத்துக்கிட்ட. ஸோ உடையாமல் லைட்டாக வந்து கிளறி மட்டும் விடலாம். சிக்கன் ப்ராத் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் கிட்டே இருக்குது. நான் அரிசி வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சிக்கன் கொஞ்சம் இருக்கனால பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. ஸோ 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து 3 டம்ளர் வந்து சிக்கன் ப்ராத் இருக்குது, மீதி 4 டம்ளர் வந்து சுடுதண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து சிக்கன் ப்ராத்தை சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவையில்லை. நான் வந்துட்டு நார்மல் ரைஸ் கணக்கு சொல்லிட்டேன். பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர்னா 1.5 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். ஸோ 3 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி 3 டம்ளர் ஊற்றிட்டேன். ஸோ இன்னும் வந்து 2 டம்ளர் சேர்த்து சிக்கனுக்கு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் 2 டம்ளர் வந்து சுடுதண்ணி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தயிர் சேர்க்கல, அதனால வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப குட்டியாக இருக்கனால பிழிய முடியல. அவ்வளோதான், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம், அதாவது இப்போ வந்து மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை போடுறதுனா போட்டிருக்கலாம். நான் வந்து நிறைய தேவையான அளவு அரைச்சிட்டேன், அதனால் ரொம்ப வாசமாயிரும், அதனால நான் சேர்க்கல. அவ்வளோதாங்க, 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆஹா, பிரியாணி பாருங்க சூப்பராக வந்துச்சு. தண்ணி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் இல்லை, நல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் சதன்னு தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆகணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா தான் இந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் சதன்னு அது வந்து நார்மலாகி அப்படியே பொலன்னு இருக்கும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு ரைஸு. அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் போய் ஒரு ஃபுல் கட்ட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா பாயாசம் செஞ்சுருக்காங்க அத்தை மாமாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி பைக் வாங்கியிருக்கோம், அதனால் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பைக்கு காமிக்க போகிறோம். இப்போது அப்படியே வந்துட்டு பாயாசமும் பிரியாணியும் கொடுத்துட்டு வர போகிறோம். பிரியாணியை வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன் அப்போவே. அவ்வளோதாங்க, பைக் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெசினோ தான் வாங்கணும்னு போயிருந்தேன். ஃபெசினோ தான் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒரு கிளாஸி லுக் இருக்குது. நான் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கலர் கூட வாங்காமல் அந்த மேட் ஃபினிஷ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட் வந்து அதில் வந்து 2 ட்ராபேக் தான். அதாவது நான் வேணும் அப்படின்னு நினச்ச விஷயத்தில் அதில் 2 இல்லை, அதனால் நான் வாங்கலை. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வாங்கிட்டு வந்தாச்சு. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பூஜை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் வண்டி. இதுதான் நம்மளோட வண்டி டியோ. பார்க்குறக்கு நல்லா இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. அதாவது இது வந்து யூனிசெக்ஸ் மாதிரி, பசங்களும் யூஸ் பண்ணலாம் பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வண்டி. நான் வந்து எந்த ஃபீச்சருக்காக வாங்கினேன் அப்படின்னா வந்து இதுங்க, நான் வந்து லோக்கலில் ஓட்டுறதுக்கு தான், ரொம்ப லாங் ட்ரைவில் போகிறதில்ல, லோக்கலில் ஓட்டுறதுக்கு தான். ஸோ எனக்கு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறது வந்து தேவைப்பட்டுச்சு. லைக் மொபைலு பர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா ஹேண்ட்பேக் கொண்டு போகணும். பேசிக்காகவே அதிகமாக ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுற ஆள் இல்லை, நான் பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபெசினோலையும் வந்துட்டு சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கேயே ஸ்விட்ச் இருக்குது. பட் இதில் என்னென்னா சீட்டுக்கு தனியாகவும் பெட்ரோலுக்கு தனியாக, அதாவது ஃபியூவலுக்கு தனியாகவும் இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம வந்து அங்கே சாவி போட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து வண்டியில் விட்டு இறங்கணும்னு இல்லை. இதை நம்ம உட்காந்துட்டே கூட குட்டீஸ்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இறங்க முடியாது, தம்பி முன்னான்னு இருந்தான்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். அதே மாதிரி சீட்டும் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த 2 விஷயந்தான். மற்றபடி ப்ரைஸ்லாம் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லைங்க. பட் இது எனக்கு ஓகே, இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. வேறு என்ன, இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்கியாச்சு. இதுதான் நம்மளோட வண்டி. மெயினாக எதுக்கு வண்டி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அத்தை வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் கார் இல்லைங்க, இங்கேருந்து அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கார் ரெண்ட்டுக்கு எடுத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ பைக் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கியாச்சு. அவ்வளோதான். உள்ளுக்குள்ள சண்டை. எதுக்கு தம்பி தான் வாங்கினேன்? ரெண்டுக்கும் தூக்கம் வந்துருச்சு. அது ஆரியெல்லாம் ஃபுல் தூக்கத்தில் இருக்கிறான். அவ்வளோதாங்க, நம்ம வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, take care. அம்மா வர்றேன் ஒரு நிமிஷம். vlog-ஓட ஃபினிஷிங் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோ. Hello everyone, welcome back to our channel guys.
வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் எல்லாரையும்